ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லாண்ட்ரி ஷாப் டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த நிக்கும் ஸ்மைலும் கடைசியா சாம்பு அந்த இடத்துக்கு வந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. சோ இப்போ நம்ம நைட்டும் நம்ம நியானும் சரி அப்ப திரும்பி முதர்ந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பம் அப்படின்ட்டு இப்ப சாம்பை தேடி போலான்ட்டு ஒரு பிளான போடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி டீப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காகவே அந்த மாஃபியா லேடியோட ஆட்கள் வந்துருவாங்க. அவங்க உள்ள வந்து என்ன எங்க பணத்தை ஆட்டைய போட்டு நீங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே கேட்பானா. ஆனா நம்ம நைட்டு நம்ம நியானோ ஐயோ நீங்க வேற உங்க பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கலாம் சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாஃபியா லேடி கிட்ட சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் மட்டும் வாங்கி தர முடியுமா, நாங்க சீக்கிரமே உங்க பணத்தை வட்டியும் முதலமா கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட் சொல்லுவானா. அந்த கேங்ஸ்டர் ஓ அப்படியா விஷயம், சரி 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 நான் நம்ம மாஃபியா லேடி கிட்ட அதெல்லாம் பத்தி பேசிக்கிறேன். ஆனா எனக்கு கேரண்டி வேணுமே, என்ன பண்ணலாம், பேசாம கேரண்டிக்காக உன்னோட 2 விரல நான் எடுத்துக்கவா அப்படின்னு நம்ம நைட்டு விரல பிடிச்சு ஒரு டேபிள்ல வச்சு டக்குன்னு கத்தி எடுப்பான் பார்க்கணும். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம நியான் டக்குன்னு ஒரு செகண்ட்ல கிளவரா யோசிச்சு அங்க இருந்த டிடர்ஜென்ட் பொடியா அப்படியே அங்க இருந்து கேங்ஸ்டர் மூஞ்சிலே தூவி விட்டுட்டு இதுதான் கரெக்டான டைமிங் 2 பேர் அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிருவாங்க. ஆனா அவங்களும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் விட மாட்டாங்க, திரும்பி துரத்துக்கிட்டே தான் வருவாங்க. நம்ம நைட்டும் நம்ம நியானும் எப்படியோ ஒரு சந்து முதிரெல்லாம் ஓடி ஒரு இடத்துல போய் அமைதியா ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸும் இவங்க இந்த சைடு தானே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணால கேங்ஸ்டருக்கு கூட பயப்படாம இருக்க முடியும், ஆனா கருப்பாம்பூச்சிக்கு பயப்படாம இருக்க முடியுமா? கரெக்டா அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துல ஒரு கருப்பாம்பூச்சி வேற வந்துரும். நம்ம நியான் கத்தலான்னு சொல்லி போவாங்க. நல்ல வழியா நம்ம நைட் பயந்தாங்குடி தயவு செஞ்சு வாயை திறந்துடாத, அவங்க இங்கதான் இருக்காங்க, அவங்க போன கடுத்து கத்திக்கோமா அப்படின்னு வாயை மூடிடுவான். அடுத்து அந்த கேங்ஸ்டர்ஸும் அந்த இடத்த விட்டு லைட்டா நகர்ந்துருவாங்களா. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஹீரோ நம்ம நியான் வாயில இருந்து கையை எடுப்பானா. அடுத்து அவனே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு கேட்பான், அந்த வாய் அடிக்கிற ஆனா ஒரு கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி. நம்ம நியான் டே போடா ஒரு பொண்ணா இருந்து பாரு, அப்பதான் தெரியும் கருப்பாம்பூச்சியை பார்த்தாவே எவ்வளவு அருவருப்பா இருக்கும் அப்படின்ட்டு. அடி போடி நீ வேற என்னத்தையும் உளறிக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இந்த சைடு திரும்புவானா. அப்பதான் நம்ம நியான் நல்லா பாப்பாங்க அந்த கருப்பாம்பூச்சி இப்ப நம்ம நைட்டு தலையில இருக்கும். இதை பாத்துக்கிட்டு இருந்தவங்க உடனே ஒரு பாட்டில் எடுத்து நம்ம நைட்டு மண்டலி அடிப்பாங்க. அவனும் ஏண்டி என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்துவான். டே நான் ஒன்னு அடிக்கலடா அந்த கருப்பாம்பூச்சியை தான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ரொம்ப சத்தம் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன இவங்க இருக்கிற இடத்த ஈஸியா அந்த கேங்ஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சு திரும்பி இவங்க விரல் எடுக்கிறக்கா வேகமா வருவாங்க. நம்ம நைட்டா அடி பாவி ஒரு கருப்பாம்பூச்சிக்காக என் உயிரையே பணைய வைக்க துணிஞ்சிட்டே அப்படின்ட்டு அங்க இருந்த பாக்ஸ் எல்லாம் அந்த கேங்ஸ்டர்ஸ் மேலேயே போட்டு லைட்டா டைவர்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா ஓடி வந்துருவாங்க முன்னாடி. ஆனா இன்னும் அவங்க பின்னாடி துரத்திட்டே தான் வராங்க. நம்ம நைட்டுக்கு நம்ம நியானுக்கு என்ன பண்றதுனே தெரியாதா. கரெக்டா இப்ப அங்க ஒரு கார் நிக்கும். நம்ம நைட்டு பேசாம இந்த காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு காருக்குள்ள யாரு அப்படிங்கிற மாதிரி எட்டி பாப்பான். பார்த்தா நம்ம ஜூடோ. அவன் எப்பயும் போலதான் டே இன்னுமாடா என்ன அந்த 500 ரூபாய் நோட்டுக்காக ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம நைட்டா டே இவன் வேற இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, என்ன ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க, நான் கொஞ்ச நேரம் உன் காருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. ஆனா ஜூடோ பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணு வேற இருக்கும். இதுலயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஜூடோ காருக்குள்ள எதுக்கு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனாலும் இப்ப இவங்க எல்லாருக்கும் வேற வழியே இல்லையா, அதனால நம்ம ஜூடோ சரி உள்ள போய் தொலைங்கடா அப்படின்ட்டு 2 பேரும் வண்டிக்குள்ள ஏத்திக்குவோம். அடுத்து இப்ப அங்க வந்த கேங்ஸ்டர் கரெக்டா நம்ம ஜூடோ கார் கிட்ட தான் வருவான். வந்து ஒரு முழு லூசு பையனும் ஒரு அரை லூசு பொண்ணும் ஓடி வந்தது நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஜூடோ அப்படி பயந்துகிட்டே இல்லையே நான் யாருமே பாக்கல, சொல்ல போனா இங்க நான் பார்க் பண்ண கெடுத்து பாக்குற ஹேண்ட்ஸமான பையனே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுவானா. இதை கேட்டே அந்த கேங்ஸ்டர் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு ஓ அப்படியா சொல்றேன் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாவா இருக்கேன், சரி சரி இவ்வளவு பெரிய பணக்கார கார்ல இருக்கவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம எதுக்கு வந்தோங்கிறத அந்த கேங்ஸ்டர் மறந்துட்டு அப்படியே பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து நம்ம நைட்டும் சரிடா நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நாங்க அப்படியே காரை விட்டு கீழே இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கீழே இறங்கலான்னு தான் பாப்பா. பார்த்தா அந்த கேங்ஸ்டர் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருப்பான் அந்த இடத்துல. உடனே நம்ம நைட் ஐயோ இப்போதைக்கு எங்களால் வெளியே போக முடியாது போலயே, சரி ஒரு அரை மணி நேரம் நாங்க உள்ளே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு அந்த ஜூடோ கூட இருக்க பொண்ணு ஐயோ அவ்வளவு நேரம் என்னால சும்மாலாம் காருக்குள்ள உட்காந்துருக்க முடியாது, உங்களுக்கு என்ன நீங்க ஒளிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, நீங்க வாட்டுக்கு ஒளிஞ்சுக்கோங்க நான் வாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நம்ம நியானுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏமா நீ வாட்டுக்கு என்னமா பேசிக்கிட்டு இருக்க, ஒரு சின்ன பொண்ணுமா இந்த கன்றாவியால என்னால கண்ணால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நியான் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணா இங்க பாருங்க எனக்கு டைம் எல்லாம் கிடையாது, ஒண்ணு உங்க ஃப்ரெண்டு ஜூடோ இப்ப என்ன கிஸ் பண்ண சொல்லுங்க, இல்லன்னா நான் வாட்டுக்கு கார் திறந்து நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. அப்புறம் என்ன அங்க இருக்க 3 பேருக்கு வேற வழியே இருக்காது. நம்ம ஜூடோவும் சரி இவங்களுக்கா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு காருக்குள்ள வச்சு அந்த பொண்ணை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானா. இன்னொரு பக்கம் நம்ம நைட்டுக்கும் நியானுக்கும் கருமோ ஐயோ இப்படி வந்து நாங்க மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம அடுத்து போய் சாம்பை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம நியான் திரும்பி அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நம்ம நைட்டு கிட்ட காட்டுவாங்க. அப்பதான் நம்ம நைட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். வெயிட் பண்ணு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையுமே நான் பெட்ஷீட்டுக்கு கீழே தான் ஒளிச்சு வச்சேன், நான் கட்டல் கீழே ஒளிச்சு வைக்கலையே. ஆனா இந்த வீடியோல இவ திரும்பி எடுத்த படத்தை எல்லாத்தையும் கட்டல் கீழே ஒளிச்சு வைக்கிற மாதிரில இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு, வா ஃபர்ஸ்ட் உடனே நம்ம என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப 2 பேர் அங்க போவாங்களா. இப்ப அங்க போய் அந்த கட்டல்
கட்டில இருக்க மெத்தையெல்லாம் தூக்கி போட்டு அந்த மர பலகையெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா எடுத்து பார்த்தா உள்ள நிறைய பணம் இருக்கும். சரின்ட்டு இவங்க 2 எடுத்து உட்காந்து கவுண்ட் பண்ணுவாங்களா, ஆனா அதுல வெறும் 5 லட்சம் தான் இருக்கும். சோ இதுலயே இவங்க 2 பேருக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆயிரும் அந்த பணத்தை கடைசி ஆட்டையை போட்டது சாம்பு தான். எடுத்தது மட்டும் இல்லாம மாட்டிக்க கூடாதுங்கிறக்காக அது அழகா நம்ம நைட்டோட இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பா. இது தெரியாம இந்த 2 பக்கிகளும் ஒரு ஊரா போய் தேடிட்டு இருந்துக்குங்க. ஆனா இப்ப இங்க இது கூட பிரச்சனை இல்ல, வெறும் 5 லட்சம் தான் இருக்கு. பேலன்ஸ் 5 லட்சம் என்னாச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பா சாம்பை தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம நைட் இங்க சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப நம்ம நைட்டும் நியானும் அவ அபார்ட்மெண்ட்லயே வேக்கண்டா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு கதை இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்ட்டு. ஆனா அதெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டது சாம்பு தான். அதனாலயே இந்த வீடு விக்காம இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட சாம்பு அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதோ பண்ணுவா. அநேகமா இப்ப கூட அந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை அவ இந்த ரூம்குள்ளதான் வச்சிருக்கணும். இப்ப அவளை எப்படியான்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ பிளான போடுவோம். என்னன்னா நல்ல நெருப்பை கூட்டி அங்க இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பானா. சரி எப்படினாலும் ஃபயர் அலாரம் அடிக்கும், எல்லாரும் நெருப்புன்னு ஓடுவாங்க. அப்ப சாம்பு இந்த வீட்டை விட்டு ஓடிடுவா, நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படிங்கறத இவங்க 2 பேரோட பிளானுமே. அடுத்து என்ன, இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஃபயர் அலாரம் அடிச்சிரும். ஆனா சாம்பை தவிர்த்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மித்த எல்லாருமே ஐயோ நெருப்பு நெருப்புன்ட்டு அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. ஆனா நம்ம சாம்பா உள்ள நல்லா ஃபேஷியல் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கொரக்ட விட்டு தூங்கிட்டு இருப்பா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம நைட்டா அந்த புகையில நம்ம ஹீரோயின் ரொம்ப இரும்புவாங்களா, உடனே அவங்க மேல புகைப்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா வந்து நிப்பானா. அப்புறம் என்ன, இவங்க 2 அப்படியே கண்ணே இமைக்காம ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நைட் அப்படியே ஒரு ஸ்டெப் மேல போய் இப்ப நான் ரொமான்டிக்கா தான் சொல்லவா இல்லனா ரொமான்டிக்கா தான் பண்ணவா அப்படின்ட்டு கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்துல வருவான். ஆனா அந்நேரம் கரெக்டா சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நம்ம சாம்பு ஐயோ நெருப்பு அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு வெளியே ஓடிடுவா. பாவம் இப்ப நம்ம நைட்டோட கிஸ் டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஆனா அவன் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சரின்ட்டு இப்ப இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாப்பாங்களா, அங்க ஒரு ரூம் பூரா பெட்டியா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாயிரும், இவ்வளவு பெட்டியை வச்சு என்னதான் பண்றா அப்படின்ட்டு. சரி நம்மளுக்கு எதுக்கு, நம்ம பணம் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டியா திறந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்படியே ஒவ்வொரு பெட்டியா ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்களா. அதுல ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பாடி பில்டரோட போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம நியான் வா இவன் போட்டோவை பாரு செமையா இருக்குல்ல மசில்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம நைட்டு அவன் என்ன ஹேண்ட்ஸமாவா இருக்கான், என்ன பாரு நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன், நீ எல்லாம் என்ன மட்டும்தான் டார்லிங் ரசிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். நம்மளுக்கே பாக்க டே நைட்டு நீ அடிக்கடி வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பாக்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். திரும்பியும் சிவ பூஜையில கரடி போகுத மாதிரி நம்ம சாம்பு இப்ப உள்ள வந்துருவா. டே என்னோட அபார்ட்மெண்ட்ல நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா ஒரு கேள்வி கேட்பா. நம்ம நைட்டு டக்குனு யோசித்து ஒரு பிட்ட போட்டுருவோம். ஐயோ சாம்பு நல்ல வேலையா நீ வந்த, இங்க பாரு இவ இங்க வந்து என்னென்னமோ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றா, என்னன்னு கொஞ்சம் கேளு சாம்பு அப்படிங்கிற மாதிரி கோர்த்து விட்டுருவான். அந்த சாம்பா ஏண்டி உனக்கு ஒரு தடவை என்கிட்ட அடி வாங்கினது பத்தாதுல எவ்வளவு தைரியம் இருந்தா இப்ப ஆள்கிட்டே நீ வந்து ரொமான்ஸ் பண்ணுவ, உனக்கு இருக்கடி இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி வருவா. நம்ம ஹீரோயின் பாப்பாங்க இது வேலைக்காகாது, இன்னொரு தடவை என்னால அடி வாங்க முடியாது அப்படின்ட்டு டக்குன்னு அங்க இருந்த ஒரு சூட்கேஸ் எடுத்து நம்ம சாம்பு மண்டையிலே போடுவாங்க. அப்புறம் என்ன சாம்பு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. இவங்களுக்கும் ரொம்ப வசதியா போயிரும். அடுத்து அப்படியே அவளை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப மயக்கெல்லாம் தெளிஞ்சு கிடத்து நம்ம சாம்பு நைட் என்ன எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க, நீ எப்ப பார்த்தாலும் சொல்லுவியே உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்ட்டு, அப்படி இருக்கிறப்ப உனக்கு பிடிச்ச பொண்ணு இப்படிதான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம நைட்டா உன் நடிப்பெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா, இப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசலாமா, எதுக்காக என் பணத்தை என்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவான். ஆனா அப்பயும் அந்த சாம்பு என்ன பண்ணும், என்ன நைட் பேசுற, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும், நான் எப்படி உன்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் ஆட்டைய போடுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நடிப்பதான் போடுவா. பொறுமை இழந்த நம்ம நைட்டு சரி இந்த அபார்ட்மெண்ட்குள்ள பேய் இருக்குன்னு ஒரு கதை கட்டி விட்டியே அதை இப்ப உண்மையாக்கிருவோமா அப்படின்ட்டு ஒரு கயிறை போட்டு கழுத்து நெரிக்க வருவான். நம்ம சாம்பு ஐயோ ஐயோ விட்டுரு நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இப்பதான் நடந்தது எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவா. என்னன்னா இவ வந்து ஒரு சூட்கேஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல, அது கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. கரெக்டா அந்த பார்ல பாடுற பொண்ணு நம்ம நியான் ரூம்ல இருந்து அந்த பெட்டி எடுத்துட்டு வர அன்னைக்குதான் இவளும் ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு நல்ல காஸ்ட்லியான பெட்டியை பர்ச்சேஸ் பண்ணிருப்பான். அடுத்து அந்த பாட்டு போடுற பொண்ணு ஸ்மைலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறக்காக அந்த பெட்டியை கீழே வச்சுட்டு இப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து நம்ம சாம்பு நம்ம பெட்டியோட இவ பெட்டி ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி ஆட்டையை போட்டு வந்திருப்பா. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்த கட்டான்னு தெரியும் அதுல கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கும். சரி இதை நம்ம பிசினஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் தான் அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்தேன். பட் எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து உன்னோட காசு தான், அதை நியான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தா அதுக்கடுத்து அது ஒவ்வொரு ஆளா மாறி மாறி இப்ப என்கிட்ட வந்திருக்குங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். பட் என்ன பண்ண என்னோட சிச்சுவேஷன் அப்படி, அதனாலதான் அதுல இருந்து நான் கொஞ்சம் பணம் எடுக்க வேண்டிய மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அடுத்து நம்ம நைட்டு கேட்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்படி பார்த்தாலுமே நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம 5 லட்சத்தை வந்து என் கட்டில் கடியில வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கும் நம்ம சாம்பு என்ன சொல்லுவானா, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட கிரஷ் ஆயிட்டியே, அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன் 2 கேங்ஸ்டர் கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ பப்ல எல்லாம் போய் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதனாலதான் அந்த 5 லட்சத்தை உன் வீட்லயே நான் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே நம்ம நைட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்ப பேலன்ஸ் 5 லட்சத்தை எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம சாம்பா ஐயோ சாரி நைட் அதை என்னோட பிசினஸ்க்காக செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. முடிஞ்சு இப்ப நம்ம நைட்டுக்கும் நியானுக்கும் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். அடுத்து நம்ம நியான் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ போச்சு போச்சு இது மட்டும் அந்த மாஃபியா லேடிக்கு
மாஃபியாக்கு தெரிஞ்சிச்சு நம்மள போட்டு தள்ளிடுவாளே, இன்னும் 5 லட்சம், அதை நம்ம எங்க போய் புரட்டுறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. உடனே சாம்ப், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண ஒரு சின்ன தப்பு உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை வந்து கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஆளால எப்படி தனியா ஒரு பிசினஸ் நடத்திக்கிட்டு இந்த சொசைட்டில வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா பேசுவா. என்னன்னா நம்ம சாம்ப் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நார்மல் லைஃப் அவளுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. சோ அதனாலதான் அந்த படத்தை பார்த்தனையும் நம்மளுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு நைட் அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்பாளா. ஆனா நம்ம நைட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். சரி விடு, இதுல உன் தப்பு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் அந்த மாஃபியா லேடிக்கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்து வந்திருக்கவே கூடாது. உன்னோட நிலைமையும் எனக்கு நல்லா புரியுது. அடுத்து என்ன பண்ணுங்கிறத நான் யோசித்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நைட்டு சொல்லிடுவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம நைட்டை பார்க்க ரொம்ப பெருமையா தான் இருக்கும். சாம்ப் எதனால அந்த பணத்தை எடுத்தா, அவ லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அது எல்லாத்தையுமே அவ பிளேஸ்ல இருந்து யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுப்பான். இதெல்லாம் டக்குன்னு யாராலையும் எடுத்துட முடியாது. ஏன்னா 5 லட்சம் அதை கேட்டுக்கிட்டு தான் அந்த கேங்ஸ்டர்ஸ் வேற சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னா இவங்களை போட்டு வேற தள்ளிடுவாங்க. அந்த நிலைமையில இருக்கிறப்பயும் நம்ம நைட்டு மித்தவங்களுக்காக யோசிக்கிறான்னா அது சூப்பர் தானே. அடுத்து இப்ப நம்ம நைட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருப்பானா. அப்ப நம்ம நியான் கேட்பாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் அவகிட்ட இருந்து அந்த 10 லட்சத்தை எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இப்பதான் நம்ம நைட்டு உண்மையிலே அவன் அந்த பணத்தை எதுக்கு அட்டைய போட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்னன்னா இவன் பரவாயில்லாம ஒரு டீனேஜ் பையனா இருக்கிறப்ப இவங்க கொஞ்சம் வெல்தியான ஃபேமிலியா தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு கால் சென்டர் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு இவங்க பணம் எல்லாத்தையுமே ஒரு திருட்டு கும்பல் ஆட்டையை போட்டிருக்கும். சோ அதனால இவங்க சொத்து இவங்க வீடு எல்லாத்தையும் வித்து தான் இவங்க நார்மல் லைஃபை லீட் பண்ற மாதிரி ஆயிருக்குமா. அடுத்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பெரிய பையன் ஆனனையும் அந்த கால் சென்டர் ஸ்கேம் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்திருப்பாரு. அப்புறம் தான் நம்ம நைட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வேற யாரோட வேலையும் கிடையாது, அந்த மாஃபியா லேடியோட வேலை. சோ அதனால அவளை பழி வாங்கணும், நம்ம ஏமாந்த பணத்தை நம்ம திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் அந்த மாஃபியா லேடி கூட பழகவும் செஞ்சிருப்பா. அதுக்கடுத்து சான்ஸ் பார்த்து அந்த பணத்தை ஆட்டையும் போட்டிருப்பா. அப்ப கூட நம்ம நியான் கேட்பாங்க, அவ்வளவு பெரிய மாஃபியா லேடிய எப்படிடா நீ ஏமாத்தன அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்ல, அவ அடிக்கடி போற ஹோட்டலுக்கு நான் வெயிட்டரா சேர்ந்தேன். அவளுக்கு ரொம்ப அன்பை கொடுக்குற மாதிரி ரொமான்டிக்கா அவ தான் என் கண்ணுல பியூட்டிஃபுல்லா தெரியறா அப்படிங்கிற மாதிரி அவளை நம்ப வச்சேன். அடுத்து என்ன, என்னோட பிளானோட அவ கூட நான் ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அவளை நான் ஃபுல்லா நம்பிட்டா. அதுக்கு அடுத்துதான் ஒரு நாள் சமயமா பார்த்து அவ லாக்கர்க்குள்ள வச்சிருந்த பணத்தை அவ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கே தெரியாம ஆட்டையை போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம நைட் நடந்தது எல்லாத்தையும் ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நான் தான் அந்த பணத்தை ஆட்டையை போட்டேன் அப்படிங்கறத அவ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கடுத்து அவங்க ஆட்களை விட்டு என்ன தேட விட்டுக்கிட்டே இருந்தா ஒரு வாரத்துக்கு. அப்பதான் அந்த பணம் உன் கைக்கு வந்து அடுத்து அந்த பார் பொண்ணுக்கு கைக்கு போய் அடுத்து சாம்பு கைக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சோகமா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஏன்னா அடுத்து இவன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏன்னா அந்த பணம் மட்டும் கிடைக்கலன்னா மாஃபியா லேடி இவனை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவா. இவன் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம நீ டே கவலைப்படாதடா, கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு வழி கொடுப்பாரு. எங்க என்னோட கியூட்டான பேச பார்த்து உன்னோட கியூட்டான ஸ்மைல கொடு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அப்புறம் என்ன, இவ்வளவு கியூட்டா பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அப்படியே இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து போய் ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து என்ன, அப்படியே நம்ம நியோனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணப்ப கூட இவங்க 2 பேருக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சும்மா ஏதோ லைட்டா டேட் பண்ணி கிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஆனாலும் நம்ம நைட்டை சும்மா சொல்லக்கூடாது, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் அந்த ரொமான்டிக் மூட்லயே தான் இருக்கான். ஆனா இப்படியே லவ் மூட்லயே எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும். அடுத்தங்க அந்த மாஃபியா லேடி வேற இவனை தேடிக்கிட்டு இருக்காள். சோ இனி நம்ம நைட் என்ன பண்ணி அந்த மாஃபியா லேடி கிட்ட இருந்து தப்பிக்க போறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.